என் இந்திய தேசம் இது ரத்தம் சிந்திய தேசம் இது, என் இந்திய தேசம் இது ரத்தம் சிந்திய தேசம் இது, காந்தி மகான் வந்த கண்ணிய பூமி இது. தாயின் மணிக்கொடி சொல்லுது ஜெய் ஹிந்த், தாயகம் காத்திட தன்னலம் போக்கிட சொல்லுக ஜெய் ஹிந்த். கொஹிமாவில் 76வது குடியரசு தின விழாவை பார்ப்போம். இந்தியாவினுடைய 76வது குடியரசு தினம் உலகெங்கிலும் இன்றைய தினம் கோலாகலமாக கொண்டாடப்பட்டிருக்கின்ற இந்த நல்ல வேளையிலே இந்த கொஹிமா என்கின்ற இந்த மகத்தான அசோசியேஷனுடைய குடியரசு தின கொடியேற்று விழா இப்பொழுது நடைபெற இருக்கின்றது. நமது கொஹிமாவின் தலைவர் திரு நடராஜ் அவர்கள் கொடியேற்று விழாவை துவக்கி கொடியேற்றுவார். காந்தி மகான் வந்த கண்ணிய பூமி இது, தாயின் மணிக்கொடி சொல்லுது ஜெய் ஹிந்த், தாயகம் காத்திட தன்னலம் போக்கிட சொல்லுக ஜெய் ஹிந்த். வந்தே மாதரம், வந்தே மாதரம், வந்தே மாதரம், ஜெய் ஹிந்த். இன்றைய தினம் கொஹிமாவின் சார்பிலே ஒரு கொடியேற்று விழா நடைபெற்று இருக்கிறது. இந்திய குடியரசு என்பது 1947ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 15ஆம் தேதி இந்தியா சுதந்திரம் பெற்றதற்கு பிறகு இந்தியாவினுடைய மூத்த முன்னோடிகளாக இருந்த ஜவஹர்லால் நேரு, மகாத்மா காந்தியடிகள், சர்தார் வல்லபாய் பட்டேல், இப்படி பலதரப்பட்ட தலைவர்களெல்லாம் ஒன்று கூடி இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை உருவாக்க வேண்டும் என்று கருத்திலே கொண்டு டாக்டர் அம்பேத்கர் தலைமையிலே ஒரு மிகப்பெரிய குழுவை அமைத்து அவர்கள் உலகெங்கிலும் இருக்கின்ற அத்துணை நாடுகளினுடைய அந்த சட்ட திட்டங்களையெல்லாம் எடுத்து ஆராய்ந்து சீர்தூக்கி பார்த்து இந்த குடியரசு தின நாளை அவர்கள் நிர்ணயம் செய்து ஜனவரி 26ஆம் தேதி அன்று நமது இந்திய நாடு குடியரசு நாடாக அறிவிக்கப்பட்டது. அந்த குடியரசு தின விழா நாடெங்கிலும் தொடர்ந்து கொண்டாடப்பட்டு வருகின்ற இந்த நல்ல வேளையிலே இந்தியா மிகப்பெரிய வல்லரசாக மாறக்கூடிய அந்த அருமையான தருணம் இன்றைய தினம் இந்தியாவிலே மட்டுமல்ல உலக அரங்கிலேயும் இந்தியாவினுடைய அந்த பெயர் நிலைநிறுத்தி கொண்டிருக்கின்ற ஒரு மகத்தான காரியத்தை நமது இந்திய மக்கள் அந்த ஜனநாயக பெரும் கடமையை ஆற்றிக்கொண்டிருக்கின்றார்கள். அந்த வகையிலே இந்த நேரத்திலே நமக்கு சுதந்திரம் வாங்கி கொடுத்த மாபெரும் தலைவர்களை எல்லாம் நினைவு கொண்ட வகையிலே உலகெங்கிலும் இந்திய குடியரசு தினம் கொண்டாடப்பட்டு கொண்டு இருக்கிறது. அந்த வகையிலே நமது கொஹிமாவிலும் தொடர்ந்து நாம் 50 ஆண்டுகள் கடந்து இந்த குடியரசு தின விழாவை கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். இந்த நல்ல வேளையிலே கொஹிமாவும் மகத்தான சாதனைகளை எல்லாம் இன்றைய தினம் செய்து கொண்டிருக்கின்றது. தொடர்ந்து நாம் அந்த சாதனைகளை நோக்கி பயணிப்போம். வாழ்க இந்தியா, வெல்க இந்திய ஜனநாயகம் என்று சொல்லி அனைவருக்கும் குடியரசு தின வாழ்த்துக்களை கொஹிமாவின் சார்பிலே தெரிவித்துக் கொள்கிறோம். பிறந்து வளர்ந்து சிறந்த மொழிகளுக்கு இடையிலே சிறந்தே பிறந்த தமிழே, நான் மீண்டும் இறந்து பிறந்தால் உன்னை மட்டும் மறவாமல் இருக்க அருளே, பெற்றெடுத்த தாய்க்கும் பெயர் கொடுத்த என் தொழிலுக்கும் முதல் வணக்கங்கள். கொஹிமாவுடைய முன்னாள் தலைவர்களுக்கும், கொஹிமாவுடைய பொறுப்பாளர்களுக்கும், பெருமைமிகு கொஹிமாவுடைய உறுப்பினர்களுக்கும், கொஹிமாவினுடைய பணியாளர்களுக்கும், உங்கள் அத்தனை பேருக்கும் எனது முதல்கண் வணக்கத்தினையும் இந்தியாவுடைய குடியரசு தின நல்வாழ்த்துக்களையும் தெரிவிப்பதிலே பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். ஒவ்வொரு நாட்களிலுமே இந்த நாட்களிலே நான் இந்த சுதந்திரத்திற்காகவும் குடியரசுக்காகவும் போரிட்ட சில தியாகிகளை நினைத்து ஒரு நிமிடம் அல்லது 2 நிமிடம் அவர்களை பற்றி வரலாற்றை பேசுவது என்னுடைய இலக்கு. இந்த நாளிலே தில்லையாடி வள்ளியம்மையை பற்றி ஒரு நிமிடம் உங்களிடத்திலே உரையாட வேண்டும் என்று எண்ணுகிறேன். சார், தில்லையாடி வள்ளியம்மை யார் என்று கேட்டால், உண்மையிலேயே அந்த தில்லையாடி வள்ளியம்மை அவர்கள் இந்தியாவில் பிறக்கவே இல்லை. அதுதான் இது நிறைய பேருக்கு அந்த உண்மை தெரியுமா என்று எனக்கு தெரியாது. 1905ஆம் ஆண்டு
மிகப்பெரிய பஞ்சம் இந்த தமிழகத்திலே தலைவரித்து ஆடுகிற பொழுது இந்த ஊரில் இப்போ இருக்கிற புரோக்கர் மாதிரி இருக்கிற அந்த கண்காணிகள் எல்லாம் ஒவ்வொரு வீட்டுக்கும் சென்று உங்களுக்கு அதை செய்கிறோம் இதை செய்கிறோம் என்றெல்லாம் சொல்லி வெளிநாட்டுக்கு நம்முடைய ஆட்களை அனுப்புவார்கள். அந்த நேரத்திலே முத்துசாமி முதலியாருக்கும் ஜானகி அம்மாளும் இரண்டும் ஒரு புதிய தம்பதியாக இருந்த காலகட்டத்திலே ஒரு கண்காணி வந்து, நீங்கள் வாருங்கள், சவுத் ஆப்பிரிக்காவுக்கு வந்தால் நீங்கள் 5 ஆண்டுகள் நீங்கள் அங்கே பணி செய்தீர்கள் என்று சொன்னால் 5 ஏக்கர் நிலத்தை தருவார் என்று ஆசீர்வாதத்தை காட்டி இந்த இருவரையும் அந்த சவுத் ஆப்பிரிக்காவுக்கு அழைத்து சென்று விடுகிறார்கள். அங்கு மிகப்பெரிய இவருக்கு அங்கே போய் பிறகுதான் தெரிகிறது அது எவ்வளவு பெரிய ஒரு நரகம் என்று. ஏனென்றால் அவ்வளவு ஒரு, அதாவது வெள்ளையன் எந்த அளவுக்கு அடிமைப்படுத்த வேண்டும் என்று எண்ணி நம் நாட்டு வருவதற்கு முன்பாகவே சவுத் ஆப்பிரிக்காவிலே எவ்வளவு அடிமைப்படுத்திருக்கார் என்று சொல்லி அந்த சுரங்கத்திலும் அந்த கரும்பு தோட்டத்திலே அந்த கதைகளை கேட்டோம் என்று சொன்னால் உண்மையிலேயே இரத்த கண்ணீர் வெடிக்கும். இப்பொழுது நாம் நினைக்கிறோம் இந்த சுதந்திர போராட்டத்தை ஆரம்பித்தவர்களெல்லாம் காந்தி என்று நினைக்கிறோம். அப்படி அல்ல. 1904ஆம் ஆண்டு அங்கு இருக்கிற இந்த இந்தியாவிலிருந்து அங்கு சென்றிருக்கிற அந்த தமிழர்கள் எல்லாம் ஒன்று கூடி அந்த அரசாங்கம் ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றுகிறது. அங்கு சட்டமாக இயற்றப்படுகிறது. என்ன சட்டம் என்று சொன்னால், இன்று முதல் அல்லது நாளை முதல் இந்த சவுத் ஆப்பிரிக்காவில் இருக்கிற வெளிநாடுகள் எல்லாம் 3 பவுன் தங்க நாணயத்தை தலைக்கு வரியாக வைக்க வேண்டும் என்று சட்டம். அதுவும் கூட பிரச்சனை இல்லை. அடுத்ததுக்காக மிகப்பெரிய சட்டம். என்ன சட்டம் என்று சொன்னால், இந்தியாவில் நடைபெற்ற திருமணங்கள் எல்லாம் செல்லாது. அங்கிருந்து நீங்கள் வந்திருந்த என்று சொன்னால் அது அதாவது கிறிஸ்தவ முறைப்படி யார் ஒருவர் திருமணம் செய்திருக்கிறீர்களோ அந்த திருமணம் தான் செல்லுபடியாகும். அதற்கு முன்னால் செய்யப்பட்ட திருமணங்கள் ஏற்றுக்கொள்ளப்படாது. அந்த பெண்கள் எல்லாம் வேசியாகவே இந்த அரசாங்கம் கருதும் என்று ஒரு சட்டத்தை இயற்றிய பொழுதுதான் மிகப்பெரிய ஒரு புரட்சி வெடிக்கிறது. இங்கு சென்ற எண்ணற்ற அந்த இளைஞர்கள் எல்லாம் போராடுகிறார்கள். அங்கு நாராயணசாமி, அன்று லட்சுமணன் போன்ற 2 இளைஞர்கள் அந்த போராட்டத்தை 1905ஆம் ஆண்டிலேயே அந்த போராட்டத்தை கையிலெடுத்து அதில் போலீஸ் இடத்தில் துப்பாக்கியால் சுட்டு அங்கு மரணம் அடைகிறார்கள். அதற்கு பிறகு 2008-09 தான் மகாத்மா காந்தி அந்த சவுத் ஆப்பிரிக்கா செல்கிறார். 1905ஆம் ஆண்டு, அதாவது இந்த போராட்டம் நடைபெறுகிறது 12-13 தான். அவர் 6 ஆண்டுகளுக்கு பின்பு தான் அந்த போராட்டத்தில் கலந்துக்கிறார் இவர் போய் மகாத்மா காந்தி. ஏன் இதை சொல்கிறேன் என்று சொன்னால், சுதந்திரத்திற்காக எங்கே ஒரு சுடர் ஒளி விட்டு வீசப்பட்டது சவுத் ஆப்பிரிக்காவில் தான். அந்த நகரத்தில் தான் இந்த சுதந்திர போராட்டம் நடைபெற்றது. அதற்கு முதல் வித்திட்டவர் தான் மகாத்மா காந்தின்னு சொன்னால் எனக்கு அது உடன்பாடு இல்லை. ஏனென்று சொன்னால், இங்கு முன்னால் சென்ற தமிழர்கள் எல்லாம் அங்கு போராடி கொண்டிருக்கிற பொழுது அந்த போராட்டத்தை பிறகு முன்னெடுத்தவர் தான் மகாத்மா காந்தி. அந்த நேரத்திலே தான் அந்த தில்லையாடி வள்ளியம்மை அங்கு பிறக்கிறார். எங்கே? இந்த போனாங்களே அங்கிருந்து அந்த பஞ்சம்பொலைக்கு போன அந்த தம்பதிகளுக்கு ஒரு மகளாக பிறப்பவள் தான் தில்லையம்மை. அதை வள்ளிய என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த போராட்டத்தில் போய் கலந்துட்டு அப்பொழுது மகாத்மா காந்தியை பார்க்கிற பொழுது, மகாத்மா காந்தி ஒரு போராட்டத்தில் கலந்து கொண்டிருக்கிற பொழுது அங்கு இருக்கிற ஒரு வெள்ளையன் துப்பாக்கியை சுட வருகிறான். அந்த நேரத்திலே இந்த வள்ளியம்மை தான் காந்தியை சுடுவதற்கு முன்பு என்னை சுடுங்கள் என்று நெஞ்சை காட்டி அந்த தீர உணர்வோடு வந்து நின்றவர் தான் அந்த தில்லையாடி வள்ளியம்மை. இது எப்பொழுது பதிவு செய்கிறார் என்று சொன்னால், மகாத்மா காந்தி அதற்கு பிறகு தன்னுடைய சுயசரிதையில் எழுதுகிறார், நான் முதலிலே எத்தனையோ பெண்களை எல்லாம் பார்த்திருக்கிறேன். ஆனால் அந்த என்னுடைய உத்வேகத்திற்காகவும் என்னுடைய போராட்டத்திற்காகவும் ஒரு வீர மங்கையாக நான் தில்லையாடி வள்ளியம்மைகளை பார்க்கிறேன் என்று இன்று மகாத்மா காந்தி அந்த குறிப்பிலே சொல்கிறார் என்று சொன்னால், அதெல்லாம் இன்று தமிழகத்திலே அது மறக்கப்பட்ட ஒரு வரலாறாக நான் கருதுகிறேன். ஏனென்று சொன்னால், அந்த 16 வயது ஒரு பெண்மணி 3 ஆண்டுகள் சிறை சென்று சிறையிலேயே ஒரு நோயை வாய்ப்பற்று வெளியே ஸ்ட்ரக்சரில் வெளியே வர்றாங்க. அப்போ மகாத்மா வந்து கேட்குறாரு, என்னால் தாமா நீ சிறைக்கு சென்ற, உனக்கு ஏதாச்சும் வருத்தமாக இருக்கா, மீண்டும் ஒரு போராட்டம் நடைபெற்றும் என்றால் நீ சிறைக்கு செல்வியான்னு கேட்கும்போது, எனக்கு உயிர் முக்கியம் அல்ல, எனக்கு சுதந்திரம்தான் முக்கியம் என்று சொன்ன அந்த பெண்மணி வாழ்ந்த தமிழகத்திலே நாம் எல்லாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் என்ற பெருமையோடு அந்த பெருமையை இப்பொழுது உங்களுக்கு சொல்லிவிட்டேன். இந்த வாய்ப்பளித்த உங்கள் அத்தனை பேருக்கும் நன்றி விடுகிறேன். நன்றி, வணக்கம். செயலாளர் அவர்கள் சொல்லியது போல, தென்னாப்பிரிக்காவிலே அந்த சுதந்திர வேள்வி தீ தொடங்கி இருந்தாலும் கூட மகாத்மா காந்தி என்கின்ற அந்த மாமனிதன் தான் இந்திய சுதந்திர வரலாற்றை இந்த உலகத்துக்கு செதுக்கியவர். காரணம் நாடெங்கிலும்
அந்த சுதந்திர வேட்கையை நாம் கொண்டு செல்லும் பொழுது சுபாஷ் சந்திர போஸ் போன்றவர்களெல்லாம் நாம் ஆயுதமேந்தி போராட வேண்டும், வெள்ளையனை ஆயுதத்தால் வீழ்த்த வேண்டும் என்று சொன்ன பொழுது அதையெல்லாம் மறுதளித்து ஒரு மிகப்பெரிய அகிம்சாவாதியாக தன்னுடைய உடம்பிலே இருக்கின்ற துணிகளை எல்லாம் கழட்டி வீசிவிட்டு வெற்று உடம்போடு இந்தியா முழுவதும் சுற்றுப்பயணம் செய்து அந்த சுதந்திர வேட்கையை ஒவ்வொரு மனிதனுடைய உள்ளத்திலும் அவர்களுடைய இரத்தத்திலும் எடுத்து சொல்லி இந்திய சுதந்திரத்தை பெற்றுத்தந்தவர் என்கின்ற வகையிலே அவருக்கு மகாத்மா காந்தி என்கின்ற அந்த மாபெரும் அந்த பட்டம் கொடுக்கப்பட்டதற்கு காரணமும் அதுதான். காரணம், ஒரு சுதந்திர இந்திய வரலாற்றைப் போல சுதந்திரத்தை பல நாடுகள் பெற்றிருந்தாலும் கூட அந்த சுதந்திரத்தை வெறும் ஆயுதமே இல்லாமல் அகிம்சா வழியிலே அறவழியிலே பெற்றுக் கொடுத்த மாமனிதர் என்கின்ற காரணத்தினால்தான் அவருக்கு அந்த பெரும் வாய்ப்பு கிடைத்தது. செயலாளர் அவர்கள் சொல்லியதைப் போல தில்லையடி வள்ளியம்மை போன்றவர்களெல்லாம் அதற்கு முன்னெடுப்பாக முத்தாய்ப்பாக முதலிலே எடுத்திருந்தாலும் கூட அந்த எண்ணத்தை வடிவத்தை இந்த உலகத்திலே வெற்றி பெறச் செய்தது மகாத்மா காந்தி தான். அந்த வகையிலே இந்திய துணைக்கண்டத்திலே தமிழகத்தைச் சேர்ந்த மாபெரும் சுதந்திர போராட்ட வீரர்களெல்லாம் போராடி அவர்களுடைய இன்னுயிரை ஈர்த்த காரணத்தினால்தான் இந்த மாபெரும் சுதந்திரம் நமக்கு கிடைத்திருக்கிறது. வீரபாண்டிய கட்டபொம்மன், அதை போலவே திருப்பூர் குமரன், முத்துராமலிங்க தேவர், தீரன் சின்னமலை, இப்படி அழகு முத்துக்கோன், இப்படி பல்வேறு சுதந்திர போராட்ட வீரர்களெல்லாம் தங்கள் இன்னுயிரை ஈர்த்து இன்றைய தினம் நாம் அனுபவித்து கொண்டிருக்கின்ற இந்த சுதந்திர காற்றை நமக்கு கொடுத்து சென்றிருக்கிறார்கள். இன்றும் கூட இந்திய துணைக்கண்டத்திலே இந்தியாவினுடைய மாபெரும் வளர்ச்சியிலே தமிழகம் தன்னுடைய பங்கையும் கொடுத்து கொண்டிருக்கின்றது. நேற்றும் கூட தலைநகர் டெல்லியிலே இருந்து ஒரு அறிவிப்பு வந்திருக்கின்றது, நீங்களும் பார்த்திருப்பீர்கள் ஊடகம் வாயிலாக. நமது தமிழக காவல்துறையைச் சேர்ந்த 32 காவலர்களுக்கு ஜனாதிபதி விருது கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதை போலவே அஜித்குமார் போன்ற நடிகர்கள் உட்பட இவர் அஸ்வின் போன்ற மாபெரும் அந்த விளையாட்டு வீரர்களுக்கெல்லாம் இன்றைய தினம் பத்மபூஷன் விருது கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே ஒவ்வொரு நிகழ்விலேயும் இந்திய துணைக்கண்டத்தினுடைய வளர்ச்சியிலே தமிழகம் தங்களுடைய பங்களிப்பை கொடுத்து கொண்டு இருக்கின்றது. அதை போலவே விண்வெளி ஆராய்ச்சியிலே சந்திராயன் 2 என்கின்ற அந்த மாபெரும் நிகழ்விலேயும் அதை தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கின்ற தமிழர்கள் தான் அதை தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கின்றார்கள் என்கின்ற வகையிலே அந்த தமிழர்களுக்கும் பெருமை, நமக்கும் பெருமை. வாழ்க இந்திய ஜனநாயகம், வெல்க இந்தியாவின் ஒற்றுமை. கொசிமா உணர்வுமிக்க உறுப்பினர்களே, நிர்வாகிகளே, உங்கள் அத்துணை பேருக்கும் 76வது குடியரசு தின விழா வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். ஒவ்வொரு குடியரசு தின விழாவுக்கும் சுதந்திர தின விழாவிற்கும் இதுபோல தொழில் செய்யக்கூடிய நாம் அனைவரும் ஒன்று சேர்ந்து விழா எடுப்பது சால சிறந்தது. ஏனென்றால் சும்மா பெறவில்லை இந்த சுதந்திரத்தை. பல பேர் தன்னுடைய உயிரை துச்சமென மதித்து இரத்தத்தை சிந்து உயிரை கொடுத்து பெற்ற சுதந்திரம். இந்த நாளிலே தான் அந்த தியாக நெஞ்சங்களுக்கு நாம் நன்றி சொல்ல வேண்டும். நமது அடுத்த தலைமுறைக்கு இதை எடுத்து செல்ல வேண்டும். பல தியாகிகளை பற்றி தமிழ்நாட்டில் இருந்தவர்களும் சரி, இந்திய தேசத்தில் இருந்தவர்களும் சரி, நிறைய பேர் இருக்கிறாங்க. ஒவ்வொரு முறையும் திரு ராஜசேகர் அவர்கள் ஒருவரை பற்றி சொல்லுவாங்க. நம்ம தலைவரும் பல பேர்த்த நினைவு கூர்ந்திருக்காங்க. அதே மாதிரி, ஏன்னா ஒருத்தரை பற்றி சொல்கிறதுக்கே டைம் பத்தாது, குறுகிய நேரத்தில் சொல்ல வேண்டியது இருக்குது. நான் இப்போ சுபாஷ் சந்திர போஸை பற்றி சிந்திக்கலான்னு நான் நேற்று இரவு முடிவு பண்ணி அதை பற்றி பேசினேன். நேதாஜி என்று அழைக்கப்படுவர். ஜெய்ஹிந்த் என்ற கோஷத்தை அவர் தான் உருவாக்குனவர். அவர் ஒரு நல்ல தலை சிறந்த குடும்பத்தில் பிறந்தவர். அவர் ஐசிஎஸ் படித்தவர். ஐசிஎஸ்ங்கிறது மிகப்பெரிய ஒரு பதவி. லட்சக்கணக்கான ஆட்சி செய்யலாம், லட்சக்கணக்கில் பணம் சம்பாதிக்கலாம்.
அவர் படிக்கிற போதே நம்ம தேசப்பற்று, நம்ம தேசம் விடுதலை அடையணுங்கிற ஒரு நீண்ட ஒரு மனசுக்குள்ள ஒரு கொந்தளிப்பு அந்த இளைஞருக்கு வந்தது. இதை நாம் எப்படி எடுத்துகிட்டு போகணும் அப்படிங்கிறத யோசித்து இங்கே நடக்கிற இந்திய தேசிய காங்கிரஸில் நடக்கிற செயல்களை எல்லாம் அங்கிருந்தே அவர் வெளிநாட்டில் படிக்கிற போதே அதை கேள்விப்பட்டு, இந்த மாதிரி ஒரு அகிம்சை வழியில் நம்ம போகிற போது கிடைக்குமா, சுதந்திரம் கிடைக்குமான கேள்வி அவர் மனசில் வந்தது. இது யாருக்கிட்ட கேட்கலாம் அப்படிங்கிற போது தான் சிஆர் தாஸ்னு ஒருத்தர், அவரோட முழு பெயர் சித்தரஞ்சன் தாஸ், அவர்கிட்ட கடிதம் எழுதுறாரு. நான் இந்தியாவில் ஒரு பத்திரிகை ஆசிரியராக வரணும் அல்லது ஒரு கல்லூரியில் விரிவுரையாளராக வரணும், இதில் எது வந்தால் நாம் கரெக்டாக இருக்கும். ஏன்னா இங்கே இருக்கிற இளைஞர்களை திட்டமிட்டு உருவாக்கி இந்த தேச விடுதலைக்கு போராட வைக்கணும்னா இப்படி போனால் தான் சௌரியமாக இருக்கும் அப்படின்னாரு. அவர் சிஆர் தாஸ் என்ன சொல்கிறாருன்னா, உன்னுடைய உணர்வுகளை மதிக்கிறேன், நீங்கள் முதல்ல மகாத்மா காந்தி தான் இதைய இந்திய தேசிய காங்கிரஸில் தலைவராக இருந்து இதை லீடு பண்ணுறாரு, அவரை போய் பாருங்கன்னு சொல்கிறாரு. ஸோ அங்கே போய் மகாத்மா காந்தி கிட்ட அவர் சொல்கிறாரு, இந்த மாதிரி அகிம்சை வழியில் போராடுனா நம்ம எப்படி ஜெயிக்க முடியும், விடுதலை அடைய முடியும். ஒருத்தர் அடிக்க வந்தாங்கன்னா எதிர்த்து அடித்து அவங்கள தோடோட விரட்டினா தான் நாம் ஜெயிக்க முடியும். அதனால் இது எனக்கு உடன்பாடு இல்லைன்னு சொல்கிறாரு. இருந்தாலும் அவர் சொல்கிறத கேட்டு மறுபடியும் சிஆர் தாஸ் கிட்ட வர்றாரு. அவர்கிட்ட அவரோட எண்ணங்களை கிளியராக சொல்கிறாரு. சிஆர் தாஸ் தட்டி கொடுத்து, இளைஞரே நீ ரொம்ப ரொம்ப சுறுசுறுப்பாக இருக்கிற, நல்லா திங்க் பண்ணுற, உன்னுடைய உணர்வுகளை நான் மதிக்கிறேன். ஆனால் காந்தியடிகள் இந்த தேசத்துக்கே தந்தையாக இருந்து நிறையா செயல்களை செய்கிறாரு, சொல்கிறாரு. அவர் சொல்கிறது தான் இந்த தேசம் கேட்குது. அதனால் அவரோட இணைஞ்சு போய் முழு கொள்கையையும் காந்தியடிகள் மூலியமாக போகணுங்கிற அவசியம் இல்லை. நம்மளும் சிலதை எடுத்து இந்த தேச விடுதலைக்கு போராடலான்னு அவர் தட்டி கொடுக்குறப்போ சரின்னு சொல்லி பயணிக்கிறாரு. அந்த சமயம் ஒத்துழையாமை இயக்கம் தான். அப்போ தான் 1921 ஒத்துழையாமை இயக்கம் வருது. ஒத்துழையாமை இயக்கம்னா உங்களுக்கே தெரியும் எல்லாத்துக்குமே, அந்நிய பொருட்களை வாங்கக்கூடாது அப்படின்னு சொல்லி. இப்போ அந்த சூழ்நிலைக்கு தான் நம்ம வந்திருக்கிறோம். நீங்கள் சின்ன சின்ன கடைகளில் இருக்கிறவங்களெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப நலிஞ்சு போயிட்டாங்க. ஏன்னா எல்லாம் ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணுறோம். வெளிநாட்டில் உற்பத்தி ஆகிறதெல்லாம் ரேட்டு கம்மியாக கொடுத்து வாங்குகிறான். இங்கே இருக்கிற உள்நாட்டில் இருக்கிறவங்களுடைய பொருள் விற்க முடியல, அவன் தொழில் பண்ண முடியல. இந்த சமயத்தில் அதையும் சொல்ல விரும்புகிறேன். அப்போவே காந்தியடிகள் 1921 ஒத்துழையாமை இயக்கத்தை ஆரம்பித்து மிகச்சிறப்பாக எல்லாத்துக்கிட்டும் கொண்டு போய் பொருள்களை வாங்க வேண்டான்னு இது பண்ணார். இந்த வெள்ளையன் இதை பார்த்து எல்லாரும் ஒத்துமையாக அது மாதிரி பண்ணுறதுனால அவனுடைய வியாபாரம் பாதிக்கப்படுது, பயப்படுறான். இங்கிருந்து சீக்கிரட்டாக அறிக்கை அனுப்புகிறாங்க இங்கிலாந்துக்கு, இந்த மாதிரி இப்படியே போச்சுன்னா நம்ம பேசாமல் மூட்டையெல்லாம் கட்டிட்டு திரும்பி தான் வரணும், அந்த மாதிரி சூழ்நிலை இருக்குதுன்னு சொல்லி. அந்த சமயத்தில் உத்தரப்பிரதேசத்தில் சௌரி சௌராங்கிற ஒரு காவல் நிலையம், அந்த கிராமத்தில் ஒரு 1000 பேர் திரறாங்க, போராட்டம் பண்ணுறாங்க. அந்த சௌரி சௌராவில் இந்த மாதிரி ஒத்துழையாமை இயக்கம் கொள்கை முழக்கத்தோட வீறு கொண்டு சத்தம் போடுறாங்க, போராட்டம் பண்ணுறாங்க. அங்கே ஒரு போலீஸ் ஸ்டேஷனில் ஒரு 10-30 பேர் தான் இருப்பாங்க ஒரு ஸ்டேஷனில். அந்த 30 பேர் கலைஞ்சு போக சொல்கிறாங்க. இவங்கெல்லாம் ஒத்துக்கலை. தடியடி பிரயோகம் பண்ணுறாங்க. அந்த கூட்டத்தில் இருக்கிறவங்க மறுபடியும் எதிர்த்து போலீஸ்காரரை தாக்குறாங்க, துப்பாக்கி சூடு பண்ணுறாங்க போலீஸ்காரரு. இவங்களும் ஒரு சில பேர் துப்பாக்கி வச்சு சுடுறாங்க. இவங்களோட 1000 பேர்த்தோட போராட்டத்தில் 1000 பேரத்தோட எதிர்ப்பை தாங்க முடியாமல் அந்த சௌரி சௌரா காவல் நிலையத்துக்குள்ளே போய் சப் இன்ஸ்பெக்டரும் போலீஸும் போய் உள்ளே அடைஞ்சிட்றாங்க. அங்கே போய் அடைஞ்ச உடனே போராட்டக்காரர்களுக்கு உடனே என்ன பண்ணுறாங்க, பெட்ரோல் ஊற்றி அந்த போலீஸ் ஸ்டேஷனவே க்ளோஸ் பண்ணிடுறாங்க. அத்தனை பேர் அதில் இருந்தவங்க இறந்துடுறாங்க. உங்கள் வாழ்நாள் கனவு காத்திருக்கிறது. வீடு கட்ட தகுதியான இடம் மிக குறைந்த மனைகளே உள்ளன. ரத்னம் கல்லூரி அருகில் 100 அடி ரோட்டுக்கு முன்புறம் சொந்த நிலம் வாங்க சரியான இடம். கார்ப்பரேஷன் லிமிட்டில் உள்ளது. டிடிசிபி அப்ரூவ்டன். சுந்தராபுரம் மதுக்கரை ரோடு, மேம்பாலம் அடியில். 9894787369. வீடு கட்ட 90% லோன் ஏற்பாடு செய்து தருகிறோம்.
இந்த செய்தி மகாத்மா காந்திக்கு போய் சேருது. இந்த மாதிரி ஒத்துழையாமை இயக்கத்தில் நடந்த போராட்டத்தில் இந்த மாதிரி ஆயிடுச்சுன்னு உடனே மகாத்மா காந்தி யாரையுமே கன்சல்ட் பண்ணாமல் நம்ம அகிம்சையில தான் இதை கொண்டு போகணும், இது தவறு, அதனால் இனி ஒத்துழையாமை இயக்கமே வேண்டான்னே சொல்லிட்டார். இது உள்ள இந்திய தேசிய காங்கிரஸில் இருக்கிற நேரு, இந்த சிஆர் தாஸ் போன்றவங்களுக்கெல்லாம், நம்ம நேதாஜிக்கு போன்றவங்களுக்கெல்லாம் பிடிக்கல. அப்போ தான் சுயராஜ்ய கட்சி காங்கிரஸ்குள்ளேயே உருவாகுது. இது சரித்திரம் சொன்னால் இன்னும் நிறையா சொல்லணும். நான் ஃபஸ்ட்டு பிகினிங் இதை சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் நம்ம நேதாஜி இந்திய தேச காங்கிரஸில் 1921 வந்தால் 1930-35 வாக்கில் இந்திய தேசிய காங்கிரஸுக்கே தலைவராக வர்றாரு. ஆனால் இவரோட கொள்கை இந்த மாதிரி வன்முறையை கையில் எடுத்து தான் பண்ணணும்னு காந்திக்கு நெகட்டிவாக இருக்குது. ஆரம்பத்திலேருந்தே அவர் இப்படி இருக்கார். காந்தியோட கொள்கை வேற, இவரோட கொள்கை வேற. வெளியூர் போய் படையை திரட்டி நம்ம எழுத்து ஃபைட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு கொள்கையை அவர் கொண்டு வர்றாரு. அது மாதிரி பண்ணுறாரு. ஜெர்மன் போகிறாரு. ஜெர்மன் இங்கிருந்து கைது பண்ணி வச்சுருந்து 71 நாட்கள் நடந்து பஸ்ஸில் காரில் போய் 71 நாட்கள் ஜெர்மன் போகிறாரு. அங்கிருந்து ஜெர்மனில் ஹிட்லர்கிட்ட உதவி கேட்குறாரு. சமமாக இருந்து அவ்வளோ அறிவாளி. அவர் பேசினாருன்னா அவர் எல்லாருமே உட்கார்ந்துடணும். அந்த மாதிரி பேசக்கூடிய ஒரு இந்த நம்ம நேதாஜி. அப்புறம் அங்கிருந்து அந்த உதவி பெற்றுட்டு அங்கேயே ஒரு வானொலி ஆரம்பிக்கிறார். வானொலி அந்த ஜெர்மன்லேருந்து வானொலி ஆரம்பித்து எல்லாத்தையும் ஒன்று திரட்டுறாரு. அப்புறம் கடைசி எண்டில் ஜப்பான் கிட்ட உதவியோட கிட்டத்தட்ட ஒரு 50 லட்சம் பேர் ஒன்று திரட்டி அதில் ஒரு இந்திய தேசிய இராணுவத்தை உருவாக்கி 1945 இங்கே வர்றாரு, இந்தியாவுக்கு வர்றாரு ஃபைட் பண்ணுறதுக்கு. போர் புரிகிறாரு. அப்போ 2வது உலக யுத்தம் வருது. அந்த உலக யுத்தத்திலே குண்டுமலையெல்லாம் நிறையா பொழிகிறாங்க. ஜப்பான் இந்த ஹீரோஷிமா நாகசாகியில் குண்டு போட்டு ஜப்பானை பணி வச்சிட்றாங்க. இந்த மாதிரி சூழ்நிலையில் இந்த இந்திய தேசியோட படைகள் அந்த இந்திய தேசிய இராணுவத்தோட படைகள் ஃபெயிலியர் ஆயிடுது. திரும்பி ரிட்டர்ன் போயிடுறாங்க. ரிட்டர்ன் போனது மட்டும் இல்லை, அதை நம்ம சரி பண்ணணுங்கிறதுக்காக பல முயற்சி எடுக்கிறதுக்கு மறுபடியும் இது மாதிரி ஒரு இராணுவத்தை உருவாக்கணுங்கிற போது தான் 1945 ஆண்டு ஒரு விமானத்தை அமைச்சிட்டு ஒரு 2 பெட்டி நிறைய எடுத்துகிட்டு ஒரு 13 பேர் அந்த விமானத்தில் புறப்படுறாங்க. பெட்ரோல் அதிகமாக இருக்குது, விமான வெயிட் அதிகமாக இருக்குது. அங்கேருந்து வண்டியை இங்கேருந்து கொஞ்சம் தூரம் லேண்ட் ஆகிற சமயத்தில் அப்படியே மேலே எழும்புகிற சமயத்தில் வெயிட் தாங்காமல் விமானம் உடஞ்சி அங்கே இறந்துடுறாரு. ஆனால் அது சந்தேகமாக இருந்தது. கோர்ட்லலாம் கேஸ் போட்டு ஃபைனலாக கொண்டு வந்தாங்க. இது நான் ரொம்ப சிம்பிளாக சொல்லியிருக்கிறேன். இதை நம்ம ஒரு நாள் முழுது பேசினாலும் முடிக்க முடியாது. அந்த அளவுக்கு அவருடைய தியாகங்கள், அவருடைய திறமை, அவருடைய உணர்வுகள் நேதாஜியோடது. ஆனால் இதில் 2 விஷயம் நம்ம பார்க்குறோம். காந்தியடிகள் அகிம்சையில் இருந்தால் தான் நம்ம ஜெயிக்க முடியும்னு சொல்லி ஜெயிச்சு காமிச்சிட்டாரு. ஆனால் இவர் வேற வழி கையில் எடுத்து முடியாமல் ஃபெயிலியர் ஆகிட்டார், அப்படியே இறந்துட்டார். இல்லைன்னா ஒரு சமயம் வாய்ப்பு கிடைச்சது, அதை வெற்றி அடைஞ்சிருக்கலாம்னு சொல்ல முடியும். ஆனால் காந்தியடிகளோட தியாகம், அவரோட உணர்வு, நிறையா பேர் அவர் சொன்ன செயலை கேட்டு அற்புதமாக இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையை உருவாக்கி நம்மளுக்கு சுதந்திரம் பெற்று கொடுத்துருக்காங்க. இந்த சமயத்தில் அவங்கள நினைவு கூறுவதற்கு வாய்ப்பு கொடுத்த அவங்கள அத்தனை பேருக்கும் நன்றி கூறி தொடர்ந்து இதுபோல் விழாக்களை எடுத்து நாம் கொண்டாடுவோம். இந்த தேசத்தை மதிப்போம், நாமும் வாழ்ந்து பிறரையும் வாழ வைப்போம். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். இந்த 76வது குடியரசு தின விழாவை கொண்டாட வந்திருக்கும் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 2 பெரும் பேச்சாளர்கள், மூன்று பெரும் பேச்சாளர்கள் நம்முடைய சரித்திரத்தை கண்முன்னே கொண்டு வந்து நிறுத்தினார்கள். அதிலும் இந்த வள்ளியம்மையை பற்றிய தகவல்கள், யாருக்குமே தெரியாத தகவல்களை நமது செயலாளர் ராஜசேகர் அவர்கள்
நம்மளையெல்லாம் கொண்டு வந்து கண்முன் நிறுத்தி மிகவும் நன்றி தெரிவித்துக் கொண்டு, அதேபோல் நேதாஜி பற்றிய தகவல்களையும் நமது பசுமை இயக்குனர் சாமிநாதன் அவர்கள் விளக்கமாக கூறினார்கள். அவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு, இந்த விழாவை சிறப்பித்த அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன். அனைவருக்கும் வணக்கம். இந்த குடியரசு தின விழாவை சிறப்பிக்க நம்ம வந்திருக்கும் அனைவருக்கும் வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் தெரிவித்து, இதுபோல் பல நூற்றாண்டுகள் நம்ம இந்திய சுதந்திர விழாவையும் குடியரசு தின விழாவையும் நாம் கொண்டாடி கொண்டு இருக்கிறோம், இன்னும் கொண்டாடுவோம். அனைவருக்கும் நாட்டில் நல்ல குடிமகன்களை உருவாக்குவதில் நம்முடைய பெரும்பங்கும் இருக்கிறது. நாம் குடியரசு பற்றி பேசிக்கொண்டிருக்கிறோம், சுதந்திரத்தை பற்றி பேசிக்கொண்டிருக்கிறோம். நாட்டில் நல்ல தலைவர்களை பற்றி நாம் சிந்திக்க வேண்டும், வருங்கால தலைவர்களை சிந்திக்க வேண்டும். இன்னும் வளர்ச்சி அடைய இந்தியாவில் இளைஞர்கள் நல்வழியில் முன்னேற வேண்டும் என்றும், நல்ல இளைஞர்களை உருவாக்க வேண்டும் என்றும், அதற்கு நம்மளுடைய ஒத்துழைப்பு இருந்தால் இன்னும் இந்தியா சீக்கிரமாக விரைவில் வல்லரசு அடையும் என்று கூறி அனைவருக்கும் வாழ்த்துக்களையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். இந்த நிகழ்வு என்பது தொடர்ந்து நமது கொசிமாவிலே நடந்து கொண்டு இருக்கின்றது. இதை இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம ஒரு 2-3 பேர் தான் நம்ம பேசியிருக்கிறோம். சொன்ன மாதிரி இவர் சாமிநாதன் அவர்களும் செயலாளர்கள் சொன்னதை போல் பல்லாயிரக்கணக்கான மக்கள் இன்னுயிரை ஈந்திருக்கிறார்கள். அதை போலவே மாபெரும் தலைவர்களெல்லாம் தங்கள் வாழ்க்கையவே இழந்திருக்கிறார்கள். வ.உ. சிதம்பரனார் பிள்ளை போன்றவர்களெல்லாம் அந்த செக்கிழுத்த சிதம்பரம் அப்படிங்கிறதுனால அவருக்கு பெரிய அந்த செக்கிழுத்தவர் என்கின்ற அந்த மிகப்பெரிய இதுவும் கூட அவருக்கு இருக்கிறது. அப்படி பல்வேறு தலைவர்களெல்லாம் அவர்களுடைய வாழ்க்கையவே தியாகம் பண்ணி, இரத்தத்தை சிந்தி, வேர்வையை சிந்தி இந்த சுதந்திரத்தை நாம் பெற்றுக் கொடுத்திருக்கிறார்கள். இன்றைய தினம் இந்தியா உலக அரங்கிலே மிகப்பெரிய வல்லரசாக இன்றைய தினம் மாறிக்கொண்டிருக்கின்றது. இளைய சமுதாயம் மிகப்பெரிய மாற்றங்களை எல்லாம் இன்றைய தினம் கொண்டு வந்திருக்கின்றது. தொழில்நுட்பத்திலே நாம் இன்னும் மேலும் மேலும் வளர்ந்து கொண்டிருக்கின்றோம். ஆகவே அந்த டெக்னாலஜியை வளர்கின்ற ஒவ்வொரு நாளும் மாறிக்கொண்டிருக்கின்ற அந்த டெக்னாலஜியெல்லாம் நம்ம அடாப்ட் செய்து நமது கொசிமாவையும் அதனுடைய உறுப்பினர்களையும் அடுத்த கட்டத்துக்கு கொண்டு செல்வதற்காக இன்றைய நேரத்திலே உறுதியேற்று கொண்டு அந்த மாபெரும் தியாகிகளை மீண்டும் ஒரு நினைவு கூர்வோம். வந்தே மாதரம், வந்தே மாதரம், வந்தே மாதரம், வந்தே மாதரம். ஜெய்ஹிந்த்.